புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். தினம் தினம் நாம் புதிய முத்திரைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சமான முத்திரை. சமான முத்திரை என்பது நாம் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முத்திரை. அதை எப்பொழுது பயன்படுத்துகிறோம் என்று தெரிந்தால் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். ஆனால் இது ஒரு அத்தியாவசியமான முத்திரை. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நமது உடலில் ஏற்படக்கூடிய வாயுக்குழிலான தொந்தரவுகளை சரி செய்ய முடியும். இரண்டாவது, நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகளுக்கான ஒரு ஒத்திசைவும் ஏற்படுத்தும். முக்கியமாக உணவினால் ஏற்படக்கூடிய குற்றங்களை சரி செய்யும். இந்த முத்திரை செய்வது எப்படி என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த வாயுக்களினுடைய இயக்கத்தை நாம் சிறிது விரிவாக பார்க்க வேண்டும். அதாவது, நமது உடம்பில் 10 விதமான வாயுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முதன்மையான 5 வாயுக்கள் இருக்கிறது. அதிலும் 4 விதமான வாயுக்களை அந்தந்த உறுப்புகள் தீர்மானிக்கிறது. 4 வாயுக்களையும் சமப்படுத்துவதை இந்த சமான வாயு செய்கிறது. ஆக அது என்னென்ன வாயு என்று பார்த்தீர்கள் என்றால், பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன் என்ற பிரிவுகளின் கீழ் வருகிறது. இந்த 4 விதமான வாயுக்களையும் இந்த சமான வாயுவானது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த செயல்களை செய்யக்கூடிய இந்த முத்திரை சமான முத்திரை. அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பாருங்கள். இது ரொம்ப எளிமையான முத்திரை. சும்மா நீங்கள் அப்படியே உங்களுடைய கைகளை இப்படி குவித்து வைத்தால் இந்த முத்திரை வந்துடும். பாருங்கள், இப்படி குவித்து வைத்தால் பெருவிரலினுடைய எல்லா பகுதிகளையும் மீதி இருக்கக்கூடிய 4 விரல்களும் தொட வேண்டும். பெருவிரலினுடைய நுனியில் 4 விரல்களும் தொட வேண்டும். இந்த முத்திரைக்கு பேர் சமான முத்திரை. 2 கைகளிலும் செய்ய வேண்டும். 2 கை இப்படி கையை மூடி இப்படி 2 கைகளிலும் இந்த முத்திரையை செய்ய வேண்டும். குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் வரைக்கும் இப்படியே வச்சுருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பிடிக்க வேண்டாம். லேசாக தொட்டு கொண்டு இருந்தால் போதும். சரியாக தான் நம்ம முத்திரை செய்கிறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 நிமிடத்திற்கு அப்புறம் இந்த இடத்துல அப்படியே ஒரு மின்னோட்டம் ஏற்பட்டு ஒரு துடிப்பை நாம் உணர முடியும். பாருங்கள் எப்படி செய்கிறது அப்படின்னு. உங்களுடைய பெருவிரல் நுனியில் மற்ற 4 விரல்களையும் அப்படி தொட்டு ஒரு வட்ட வடிவம் உருவாக்க வேண்டும். ஒரு குவிப்பு தன்மையை ஏற்படுத்த வேண்டும். பெருவிரலில் 4 விரலுமே தொட்டுட்ருக்கணும். இதுதான் அந்த முத்திரை, சமான முத்திரை. இந்த முத்திரைக்கு இன்னொரு பெயர் இருக்குது, முகுல முத்திரை என்று கூட சொல்லுவார்கள். இந்த முத்திரை செய்வதன் மூலமாக எந்த இடத்துல நமக்கு ஒரு வலி இருக்குதோ அல்லது ஒரு தொந்தரவு இருக்குதோ அந்த இடத்துல இந்த முத்திரை ஒரு 5 நிமிடம் வைத்த பின்பு ஒரு சக்தி மையத்தை உருவாக்கி விடுவோம். அந்த சக்தியை பயன்படுத்தி, உதாரணமாக நமக்கு இப்போ கழுத்தில் வலி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த முத்திரையை அப்படி வச்சிங்க அப்படின்னா ஒரு வலி உடனடியாக குறையக்கூடிய தன்மை தெரியும். இப்போ தைராய்டு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த முத்திரையை வைக்கலாம். மூட்டு வலி இருக்குது அப்படின்னா அந்த மூட்டு வலியில் நம்ம அப்படி வைக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பழக 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 இந்த முத்திரை எல்லா நோய்களுக்குமே ஒரு துணை முத்திரையாக பயன்படும். அடிப்படையில் உணவினால் ஏற்படக்கூடிய குற்றங்களை சரி செய்யவும் அந்த 4 விதமான வாயுக்களை சமநிலைப்படுத்தவும் இந்த சமான முத்திரை பயன்படும். அதனுடைய பெயர் சமான வாயு என்று பெயர். அந்த சமான வாயுவை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான முத்திரை இந்த சமான முத்திரை. இதை போன்ற பலவிதமான முத்திரைகள் இருந்தாலும் நாம் அதை எந்த நேரத்தில் என்ன நோய்க்கு எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் இருக்கிறது அதற்கான சூட்சமம். அந்த வித்தை உங்களுக்கு கைவரட்டும் என வாழ்த்தி, தினம் ஒரு முத்திரையை கற்றுக்கொள்வோம், தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைப்போம் என்ற உறுதிமொழியோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.